ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீரிஸோட 4வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல பைய காமிக்கிறாங்க. அவன் தன்னோட மனசுக்குள்ளேயே அந்த சங் என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என் வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த பார்த்தாலுமே கோவம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு தூரத்துல அந்த சாங்கும் மின்னுவும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல பை அந்த சாங்கோட ரூம் கதவை தட்டி எம்மா கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாமா, நம்ம 2 பேரும் ரன்னிங் போக டைம் ஆயிடுச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க. சாங் கிச்சனுக்குள்ள வந்து வெளியே வரா. ஏன்டா இப்படி காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்க? நான் கிச்சன்ல சமைச்சிட்டு தான் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த பையும் இவ்வளவு காலங்காத்தாலே சமைச்சிருக்கியா, என் கூட ரன்னிங்லாம் வரலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்ட சாங்கும் இல்லப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த சாப்பாட்டை பார்த்த பையும் இதெல்லாம் எனக்காக தான் செஞ்சியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த சாங்கும் சிரிச்சுக்கிட்டு உனக்காகவா, நீ ஏன் என்ன தேய்ச்சி நினைச்சுக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு டின்னை எடுத்துட்டு வந்து இதே நீ சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த பையும் இதைத்தான் நான் சாப்பிடணுமான்னு சொல்லி பாவமா கேட்டுக்கிட்டு இருக்க. டே எனக்கு வேற எதுவும் செய்ய நேரம் இல்லடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுல கடுப்பான பையும் சரி விடு நான் சீக்கிரமா வேலை கிளம்பி போறேன்னு முறைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப சங்கம் அப்படின்னா சரிப்பா நானும் கூடயே சீக்கிரமா வேலைக்கு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் எல்லாம் என் நேரண்டான்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பையையும் சங்கையும் வேவு பார்த்துட்டு இருந்த ஆளை காமிக்கிறாங்க. அந்த ஆள் வழக்கம் போல பை இருந்த அபார்ட்மெண்ட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது பையோட அப்பா ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் பண்றான். அப்படி கால் பண்ணி அவங்க 2 பேரும் ஏதாவது சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த ஆளும் அவங்க 2 பேரும் உண்மையாவே ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க இது வரைக்கும் சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த அப்பாவோட ஃப்ரெண்டும் நீ அவங்கள பாத்துக்கிட்டே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவனும் நான் அவங்கள கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா பையும் சங்கம் கார்ல அந்த பக்கமா வர இவனும் அவங்க 2 பேரும் வராங்க நான் அப்புறமா பேசுறேன்னு அந்த காலை கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் காருக்குள்ள இருந்த சங்கு பைய பார்த்து ஆமா வழக்கமா உன் தலையை வெளியே நீட்டி வேடிக்கை பார்த்துட்டு வருவல்ல, இப்ப ஏன் அதை பண்ண மாட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு பையும் எனக்கு அதுக்கெல்லாம் இப்ப மூடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவகிட்ட காலங்காத்தால எந்திரிச்சு இவ்வளவு சீக்கிரமா யாருக்காக சமைச்சேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அவளும் உனக்கு என்னடா அக்கறன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது அந்த மின்ஹுக்காக தானேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவகிட்ட அவன் என்ன உடம்பு சரியில்லாமல இருக்கான், இவ்வளவு அக்கறையா இவ்வளவு ஆரோக்கியமா சமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்ட சங்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போறன்னு சிரிச்சுக்கிட்டே அவளை திட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவங்களை வேவு பார்த்துட்டு இருந்தவன் அவங்களுக்கு எதிரில தான் நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்த இவங்க வேற வழியே இல்லாம சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த சாங் மின்ஹுக்காக செஞ்ச சாப்பாட அவன் கிட்ட கொடுத்து இதெல்லாம் நான் உனக்காக இஷ்டப்பட்டு செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும் நன்றின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுலாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தத அந்த வழியா வந்துட்டு இருந்த பை பாக்குறான். அதை பார்க்க இவனுக்கு காண்டாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா தன்னோட கேபினுக்கு போறான். அங்க போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த அதே சாப்பாடு ஆர்டர் பண்றான். அதுக்கப்புறமா கோவமா ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த கேபினுக்குள்ள அந்த மேனேஜர் வரான். அந்த மேனேஜர் அங்க வந்து ஒரு ஃபைலை நீட்டி இதை நீங்க படிச்சு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு மூடு இல்ல அப்புறமா வாயான்னு சொல்றான். இவனும் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பை மறுபடியும் அந்த மேனேஜரை கூப்பிட்டு பேசாம நீ ஒண்ணு பண்ண, அந்த சங்க கூப்பிட்டு இதை எனக்கு படிச்சு காமிக்க சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவனும் சரின்னு சொல்லிட்டு வெளியே திரும்பி பார்த்தா சங்க அந்த மின்கு கிட்ட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த இவனும் பை கிட்ட அவ சாப்பிட்டுட்டு இருக்கா அப்புறமா வேணா வர சொல்லுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த பையும் சாப்பாட்டுலாம் தூக்கி போட்டு வந்து படிக்க சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் வேற வழியே இல்லாம சங்க இங்க கொஞ்சம் வாமான்னு கூப்பிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த சங்கம் என்னால இப்ப வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பையன் விடுற மாதிரி இல்ல, இப்ப நீ அவளை வர சொல்றியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. இந்த மேனேஜரும் திருன்னு முழிச்சுக்கிட்டே சங்க கூப்பிடுறான். அதுக்கு அந்த சங்கம் எபா நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மேனேஜரும் பாவமா அந்த பை பக்கம் திரும்ப அந்த பை இப்ப நீ கூப்பிடுறியா இல்லையான்னு முறைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மேனேஜர் வேற வழியே இல்லாம சங்க பார்த்து எம்மா கொஞ்சம் வந்துட்டு போமான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த சங்கம் மின்கு கிட்ட இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையோட கேபின்குள்ள வரா. அவ வந்தோடனே அந்த மேனேஜர் அந்த ஃபைலை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா சங்கம் அந்த பைய பார்த்து சரி என்ன படிக்கணும்னு சொல்லி நான் படிச்சு தொலைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா என்னையவா வெறுப்பேத்துற இருடின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நாயோட போட்டோலாம் எடுத்து அவனை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. பையும் ஏமா தயவு செஞ்சு இந்த நாயோட போட்டோலாம் எடுத்துட்டு போமான்னு கதறிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த சங்கம் இந்த பை ஏதாச்சும் மாத்திக்கிட்டு மருந்து எடுத்து தொலைச்சிட்டானான்னு புலம்பிக்கிட்டே அவளோட கேபினுக்கு வந்து உட்கார்றா. இவ புலம்பிட்டு இருந்ததை பார்த்த இவளோட ஃப்ரெண்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அந்த பை ஒரு பைத்தியக்கார நாய் மாதிரி நடந்துக்கிறான்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சங்கம் புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டும் ஒருத்தன் சாதாரணமாலாம் இந்த அளவுக்கு மாற மாட்டான், அவன் மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அவன் வேற ஏதோ விஷயத்தினால கஷ்டப்பட்டு இருக்கான், ஒருவேளை அது லவ்வா கூட இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல பையோட கேபின்ல அந்த மேனேஜர் உட்காந்து பை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா அந்த மேனேஜர் பைய பார்த்து நான் இதை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அந்த மின்குவை பார்த்து பொறாமப்படுறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, உங்களோட திறமைக்கு தகுதிக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட பையும் இப்ப நீ என்னையா சொல்ல வர, நான் எதுக்காக அவனை பார்த்து பொறாம பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த மேனேஜரும் நான் வேணா சங்க இங்க கூப்பிட்டு வரேன், நீங்க 2 பேரும் நல்லபடியா பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட பையும் எனக்கெல்லாம்
அவகிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த கேபின்குள்ள பையோட அம்மாவும் அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்களும் வராங்க. அப்போ பையோட அம்மா அங்க வந்து யாரை பத்திப்பா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு பையோ நீங்க என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவனோட அம்மாவும் ஏன் நான் இப்ப வரக்கூடாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சங்கு யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பையோ அந்த மேனேஜரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பையோட அம்மா சங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சங்கு கிட்ட நீ அழகாதான் இருக்க, என் பையனுக்கு ஏத்த பொண்ணுதான், ஆமா உன்னோட ராசிலாம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உன்னோட பெத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு சங்கம் அவங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பையோட அம்மா சங்க பார்த்து நீ என் பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அவனோட ப்ராப்பர்ட்டி எங்க குடும்பத்து பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டி உனக்கும் சொந்தமாயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சங்கம் பைய பார்த்து என்னடா இதுன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பையும் ஏமா போதுமா இவன் என்னோட அசிஸ்டன்ட் மட்டும் தான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு பையோட அம்மா எல்லாம் எனக்கு தெரியும்டா, உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் உனக்கு ஆள் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு பையும் நீங்க வேற சும்மா இருங்கம்மா, இவன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையோட அம்மாவும் அப்படியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சங்க பார்த்து உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கட்டான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு சங்கம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே பையோட அம்மா நீ இன்னும் சிங்கிளா தான் இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. பைக்கும் காண்டாகுது, ஏமா போதுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா பையும் அவனோட அம்மாவும் தனியா நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பையோட அம்மா அவனை பார்த்து இங்க பாருப்பா உனக்கும் வயசு போய்கிட்டே இருக்கு, அந்த சங்க பார்த்தாலும் நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ உனக்கு இருக்கிற பிரச்சனைய பெருசாலாம் எடுத்துக்கல, நீ எதுக்கும் நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் காது கிட்ட போய் குசு குசுன்னு இங்க பாரு உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் கூடலாம் நிறைய மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு, உனக்கு எதிராக வேற ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் உஷாரா இருந்தா அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பையும் தன்னோட கேபினுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது சங்கோட கேபினை பாக்குறான். பார்த்தா அங்க அவ இல்ல. அதுக்கப்புறமா பக்கத்துல நின்னுட்டு இருந்த மேனேஜர் கிட்ட சங்க எங்கன்னு கேட்க அதுக்கு அந்த மேனேஜரும் எனக்கு எதுவும் தெரியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ இங்கதான் இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த மின்கோ எங்க போனான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த மேனேஜர் அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இதுல கடுப்பான பையும் வேகமா தன்னோட ரூமுக்கு போயிட்டு சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த டேபிளுக்கு அடியில இருந்து பையோட குடும்பத்துக்கு வேலை பார்க்கறவரு மெதுவா எந்திக்கிறாரு. அப்படி பை கிட்ட வந்து சின்ன முதலாளி என்ன பண்றீங்கன்னு சொல்ல பையும் பயந்து போயிடுறான். ஐயோ பேய்னு சொல்லிட்டு ஏன் இப்படி கடவுள் மாதிரி வந்து பேய் மாதிரி மறைஞ்சு போறேன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த வேலை பார்க்குற ஆளும் நீங்க அந்த சங்கம் மின்னுவோ எங்க இருக்காங்கன்னு சிசிடிவி கேமரால செக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு பையும் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, ஆபீஸ்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த மொட்டை போட்ட அங்கிளும் அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியலையே, என்னோட அனுபவத்துல இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் யாரு கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கதை பார்த்து கடுப்பானா அவங்களுக்கு பொறாம வந்துடுச்சுன்னு அர்த்தம், அப்படி பொறாம போடுறாங்கன்னா அவங்க அந்த நபரை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் யோ நீ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கும் சங்கக்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு பாஸுக்கும் எம்ப்ளாய்க்கும் என்ன உறவு இருக்குமோ அதுதான் எங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு வேற என்ன பத்தின ரகசியம் தெரியும், அதை யாருக்கிட்டேச்சும் உளறி விட்டானா அதுக்காக தான் நான் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த ரூம்குள்ள சங்கு வரா. அவ அந்த ரூம்குள்ள வந்து நின்னோன்னு பையும் நீங்க என்னமா பண்ற, நான் தான் ஏற்கனவே அவன்கிட்ட சொன்னல வேலை டைம்ல இந்த மாதிரிலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம நீ சொல்லாம கொள்ளாம உன் வேலையில இருந்து லீவ் எடுத்துட்டு போயிருக்கேன்னு கோச்சிக்கிட்டு இருக்க. சங்கம் இங்க பாரு என்ன மன்னிச்சிரு, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுது, நீ கூட நிறைய கஷ்டத்துலதான் இருக்க, அதை வேற நான் புரிஞ்சுக்காம நானும் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன், இனிமே நான் மின்னுவை பத்தி உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீயும் எதை பத்தியும் யோசிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. இதுக்கு முன்னாடி அவளோட ஃப்ரெண்டு நீ உன்னோட பாஸை பாத்துக்கோ, அவர் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் அவனோட அம்மாவும் பேசிட்டு இருக்கதை வேற கேட்டிருப்பா. பையோட அம்மா அவன்கிட்ட அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவனுக்கு எதிராக ஏதோ சதி பண்ற விஷயத்தை பத்தி அவன்கிட்ட பேசிட்டு இருந்ததையும் இவ கேட்டிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் உனக்காக தான் லீவ் எடுத்துட்டு போனேன், என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவளோட கிச்சன்ல உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்தேன், இதை தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு நீயும் தெம்ப வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அவ போனதுக்கு அப்புறமா அந்த மொட்டை அங்கிளும் சிரிச்சுக்கிட்டே நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு அவனும் போயிடுறான். இதுக்கப்புறமா பையும் சந்தோஷத்தோட அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மொட்டை அங்கிள் இவன் கிட்ட எந்நேரமும் ஒருத்தரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க அந்த நபரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் உண்மையாவா பொறாமப்பட்டு இருக்கேன், ஒருவேளை நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பையும் மொட்டை அங்கிளும் சேர்ந்து சங்க எப்படி பைய லவ் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல சங்க காலையில ரொம்ப லேட்டா எழுந்துச்சு அடே பை எங்கடா இருக்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வரா. வந்து பார்த்தா அந்த பை ஒரு மீன் பிடிக்கிற தூண்டில வச்சு சங்கோட பூனை முன்னாடி எதையோ பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து பதறி போன சங்கம் அடே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட பூனையை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு பையும் அது ஒண்ணும் இல்ல, எப்படியாச்சும் எனக்கு பூனை மேல இருக்க பயத்தை மாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் ஓ உண்மையாவா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக என்ன காலையில சீக்கிரமா எழுப்பல, காலையில ஆன உடனே என்ன கூப்பிட்டுட்டு ரன்னிங் போலன்னா உனக்கு நிம்மதியாவே இருக்காதேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட பையும் எனக்கு மூடு இல்ல, அது மட்டும் இல்லாம நீ நல்லா டயர்ல தூங்கிட்டு இருந்த, உனக்கு ரெஸ்ட் இல்லன்னா நான் உன்னை எழுப்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் போட்டு விடு, இன்னைக்கு நீ லேட்டா போனாலும் உன்னோட HR கிட்ட பேசி
பேசி உன்னோட சம்பளத்தை கட் பண்ணாத மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் உண்மையாவே நீ பை தானா இல்ல பையோட ரெட்டப்பறவையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட பையும் சும்மா விளையாடாத நான் உனக்காக சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு கிச்சனுக்கு போறான். இதுக்கப்புறமா பையும் அந்த மொட்டை அங்கிளும் பிளான் பண்ணது காமிக்கிறாங்க. அதுல அந்த மொட்டை அங்கிள் அந்த சங்கம் இன்னும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல மெமரிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மின்ஹோ ரொம்ப தன்மையா நடந்துக்கிற பையன், இதனால உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட பையும் என்ன பிரச்சனைன்னு கேட்க அது ஒன்னும் இல்ல, நான் ஒரு ரொமான்டிக் நாவல் படிச்சேன், அதுல சின்ன வயசுல இருந்து யாராச்சும் ஒருத்தங்களை லவ் பண்ணா அந்த லவ் மறக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பையும் என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த மொட்டை அங்கிளும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஃபேமஸ் வேற, அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க எப்படியாச்சும் அவகிட்ட தன்மையா நடந்து அவளோட மனசை மாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா பைய கிச்சனுக்குள்ள போக சங்கு பின்னாடி அந்த கிச்சனோட வாசலுக்கு வந்து கதவை தட்டி அடே உனக்கு சமைக்க தெரியுமாடா பேசாம கதவை திறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பையன் கதவை திறந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சங்கு அடே சமைக்க தெரியாம கிச்சனை கொளுத்தி விட்டுறாதரான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வெளியே போமான்னு சொல்லிட்டு அவளை வெளியே தள்ளி கதவை சாத்துறான். இதுக்கப்புறமா அந்த கிச்சன்ல இருந்து ஒரு கட்டையை போட்டு தட்டிக்கிட்டு சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நைஸா அந்த கிச்சனுக்கு பின்பக்கமா அந்த கதவுல அந்த மொட்டாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு நிறைய சாப்பாடுலாம் கிச்சனுக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கான். சின்ன முதலாளி அவ பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உடனே இந்த சாப்பாடுலாம் கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த எல்லா சாப்பாடையும் வாங்கி கிச்சனுக்குள்ள வச்சுட்டு அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுறான். இதுக்கு அடுத்து பை அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே தான் சமைச்ச மாதிரி டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறான். அதை பார்த்த சங்கம் அட பாவி உனக்கு இவ்வளவு சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் யாருக்கும் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்ததில்ல அதனாலதான் யாருக்கும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சங்கம் அந்த சாப்பாடை மோந்து பார்த்துக்கிட்டு அச்சுன்னு தும்முறா. இவனும் படக்குன்னு அவன் மேல ஒரு துணி எடுத்து போத்தி விடுறான். அதுக்கப்புறமா உனக்கு கோல்டு பிடிச்சிருக்கா நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு சங்கம் ஏன்டா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு இந்த சாப்பாட்டுல இருந்த காரத்தோட நெறியால தான் தும்மல் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் ஓ அவ்வளவுதானா சரி நீ இந்த சாப்பாடுலாம் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் நான் காரமான சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட பையும் என்னது நீ காரமான சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டியா, உன்னோட பூனைக்குட்டிக்கு அந்த மாதிரி பேர்கள்லாம் வச்சுட்டு உனக்கு காரம் பிடிக்கலன்னு சொன்னா என்னால நம்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பைய பார்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இந்த சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல சங்கம் அந்த பை பண்ண சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கட்டிட்டு ஆபீஸ் வரா. அங்க வந்து மின்கு கிட்ட உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும் தானே நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அவ கூட சாப்பிட உட்காரும் போது சங்கு இந்த சாப்பாடை நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வருவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் சரின்னு சொல்ல இவளும் அந்த சாப்பாடை சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை எடுத்துட்டு எந்திக்கிறா. எந்திரிச்ச உடனே இவன் முன்னாடி அந்த பை வந்து நிக்கிறான். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஒர்க் டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு, அதையும் மீறி ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. சங்கம் ஆமாண்டா ஆனா இது லஞ்ச் டைம் தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டே அந்த மேனேஜரை முறைச்சிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த மேனேஜரும் அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸையும் பார்த்து இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வராங்க, அதனால யாருமே இன்னைக்கு ஆபீஸ்ல லஞ்ச் சாப்பிட முடியாது, வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா மின்ஹோ கிட்ட வேற ஒருத்தன் வந்து வேலை விஷயமா சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருக்கான். மின்ஹோ வேற வழி இல்லாம அந்த சாப்பாடை சங்கு கிட்ட கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிரு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா சங்கம் இதுக்கெல்லாம் நீ தானடா காரணம்னு சொல்லிட்டு பைய முறைச்சிக்கிட்டு இருக்க. பையன் எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பான்ற மாதிரி வேற பக்கமா திரும்பி நின்னுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா கடுப்பான சங்கம் அங்கிருந்து போக அந்த மேனேஜர் பை கிட்ட வந்து நீங்க நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்லன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பையும் நல்லா தான் பண்ணேன் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கு அதுல எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல பை அந்த சங்க ஒரு புது டெஸ்க்கு கூட்டு வந்து இந்த டெஸ்க் எப்படி இருக்கு உன்னோட வேலையில எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னோட பிரச்சனையே நீ தாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட பையும் அதை கண்டுக்காத மாதிரி ஒரு நாவல் எடுத்து அதை படிச்சு காமிச்சிட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் நான் நாவல் தான் படிக்கிறது இல்ல டிடெக்டிவ் கோனன் மாங்கா தான் படிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட பையும் ஓ மாங்காவா நான் கூட நிறைய மாங்காலாம் படிச்சிருக்கேன், ஒன் பீஸ் நருட்டோ க்ளோஸ் கேஸ்ட் மாதிரியான நாவல்லாம் படிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கம் கடுப்புல அடே ஆபீஸ் டைம்ல இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு நல்லதா படல, ஏதாச்சும் வேலை இருந்தா மட்டும் சொல்றியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட பையும் நம்ம நார்மலான வேலையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சங்கு ஒன் பீஸ் மாங்கலாம் நமக்கு என்னப்பா வேலை இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடு நான் என்னோட டெஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போய் மின்கு கிட்ட பேசிட்டு இருக்கா. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த பையும் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தான் டெஸ்க்ல இருந்த எல்லா ஃபைலையும் தட்டி விடுறான். அப்போ அவனோட கண்ணெல்லாம் ப்ளூ ஆகி நார்மல் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த பையும் என்னது இது நான் நாய் பூனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையுமே பார்க்கல, அப்புறம் எதனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல பையன் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மீட்டிங்ல அந்த கம்பெனில புதுசா நடக்க போற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சங்க லீடரா போடலான்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்குக்குமே அதிர்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆபீஸ்ல சங்க வெறுப்பேத்திட்டு இருந்த அந்த பொண்ணு பைய பார்த்து சங்க இங்க வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அவளுக்கு அந்த திறமையும் தகுதியும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட பையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது அவளால முடியும்னு சொல்லிக்கிட்டு
யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கு அந்த பொண்ணு சங்கால எப்படி ஒரு பெரிய டீமை லீட் பண்ண முடியும்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பையும் அவதான் இந்த ப்ராஜெக்டோட புது டைரக்டர், இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த மீட்டிங்கை கழிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். அங்கிருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சங்கம் இது என்னால முடியுமா முடியாதான்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவளை வெறுப்பேத்திட்டு இருந்த அந்த பொண்ணு சங்க கிட்ட வந்து, நீ நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க போல, அந்த பை ரொம்ப நாள்லாம் இங்க இருக்க மாட்டான், இது வரைக்குமே நீ 3 தடவை ப்ரமோட் ஆயிருக்க, இனிமே நான் உன்னை பையோட அசிஸ்டன்ட்னு கூப்பிட தேவையே இல்ல, கூடிய சீக்கிரமாவே நீ பையோட பொண்டாட்டி ஆக போறலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட உடனே சங்குக்கும் கடுப்பாகுது. நீ ஒன்னும் என்ன அப்பெல்லாம் கூப்பிட தேவையில்ல, இவன் பை தான் சொல்லிட்டு போனால, நீ இனிமே என்ன டைரக்டர் சங்கன்னு கூப்பிட்டா மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு கடுப்புல அங்கிருந்து போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல பை தன்னோட கேபினுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அந்த மொட்டை அங்கிள் உட்காந்துட்டு இருப்பாரு. எல்லாம் எப்படி போச்சுன்னு பைய பார்த்து கேட்டுட்டு இருக்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இது என்னோட ஆபீஸ்ன்றதுனால எல்லாரும் ஈஸியா என்னோட பிளானுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மொட்டை அங்கிள் தான் பைக்கு உங்களோட ஆபீஸ்ல இருக்கவங்கள உங்களோட பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்திருப்பான். இதுக்கப்புறமா பையும் இனிமே தான் நான் முக்கியமான வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மொட்டை அங்கிளும் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல சங்கம் நடந்துகிட்டு இவ்வளவு வெறுப்பேத்தின அந்த பொண்ணு சொல்றதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. கூடிய சீக்கிரமாவே நீ பையோட ஹஸ்பண்ட் ஆக போறேன்னு சொன்னதை யோசிச்சு ரொம்பவே கடுப்பாகிறா. இதுக்கப்புறமா பையோட கேபினுக்கு போய் பார்த்தா அவன் ஒரு கேக்கோட உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்து சங்கம் நீ ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருக்கியா, நான் சரி அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறா. பையும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றான். சங்கம் அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே பை ஒரு கிஃப்ட் எடுத்து இதை நான் உனக்காக கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்றான். அவளும் அந்த கிஃப்டை பிரிச்சு பாக்குறா. அதுக்குள்ள ஒரு பொம்மை இருக்கும். இந்த பொம்மையை தான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பைக் அடிச்சுக்கிட்டு இருக்க சங்கு பார்த்திருப்பா. இந்த பொம்மையை சங்குக்கு கிஃப்டா கொடுத்துட்டு இந்த பொம்மையால தான் நமக்குள்ள ஒரு புது ரிலேஷன்ஷிப் உருவாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சங்கம் இங்க பாரு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு சங்கு நீ எதுக்காக என்ன ப்ரொமோட் பண்ணன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பையும் பெருசா ஒரு காரணமும் கிடையாது, நீ என்னோட சீக்கிரட்டை மறைச்சு எனக்கு ரொம்ப பெரிய உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சங்கு இந்த ஒரு காரணத்துக்காக எவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் எனக்கு தூக்கி கொடுத்த, நான் இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, நான் இந்த ஆபீஸ்ல பாக்கிறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ்ல நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணல, இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நீ எதுக்காக அந்த ப்ரொமோஷனை எனக்கு கொடுத்தன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனும் என்னென்னமோ பேசி சமாளிக்க பாக்குறான். சங்கு இந்த மாதிரிலாம் சாக்க போக சொல்லாம எனக்கு காரணத்தை மட்டும் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. பையும் என்ன சொல்றதுனே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். அப்ப சங்கு பாத்தியா என்ன ப்ரொமோட் பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த ரீசனுமே இல்ல, நமக்குள்ள ஒரு பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கு, நம்ம அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, இதெல்லாம் பத்தி நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா பையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாதான்னு சொல்லி சோகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க. நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.